ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல எல்ஏ நைட் வராரு. இன்னைக்கு அவருக்கு மேட்ச் இருக்க மாரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராவ தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் தான். ரோமன் ரிங்ஸ் ராவ உள்ள வந்து என்ட்ரன்ஸ் குடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்லாம் அவர அக்னாலஜ்மென்ட் பண்றாங்க. ரோமன் ரிங்ஸ் பேச ஆரம்பிக்கிற போதே 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி கோடி ரோட்ஸ் என்கிட்ட இருந்து இங்கே சாம்பியனை பறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆடியன்ஸ்லாம் பூ பண்ணுறாங்க. கோடி ரோட்ஸ் பற்றி பேசணுன்னே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் தற்போது இப்போ அவர் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்க செத்ரோலின்ஸ் டீமை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேசின கொஞ்ச நேரத்தில் பால் கேமோனும் பிரசன்டேடும் வருவாங்க. அந்த இடத்துல பிரசன்டேட் டிஷர்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபிள் தீஃப் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். அதில் வந்து பேச ஆரம்பிப்பார். ரோமன் ரிங்ஸ் சொல்லுவார், நான் இப்போது பிளட் லைனில் இல்லை, பிளட் லைன் எனக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல வந்து பால் கியூமனுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கும். ரோமன் ரிங்ஸ் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோமன் ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. புதுசாக ஒரு ஆள் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சோமன் ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நயமி பிரெக்னன்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த இடத்த வந்து அதை பற்றி பேசினோடனே கடுப்பான ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் பிறந்த உனக்கு என்னடா தெரியும் எங்கள் சோமனோட வரலாறு, நீ தேவையில்லாமல் பேசுறேன்னு சொன்னேன். ரிங்குள்ளே வர முயற்சி பண்ணுவார் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுப்பாங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக மாறி மாறி அடிச்சுக்கிட்டே போவாங்க. பேக் ஸ்டேஜில் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து பிடிச்சி இழுப்பாங்க. 2 பேரும் தனித்தனியாக பிடிச்சி இழுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், பேக் ஸ்டேஜில் எல்கிராண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் டாமினிக் மிஸ்டீரியோ. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்க போது. அந்த மேட்ச் கேட்டிங்கன்னா, டிராகன் லீ வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டே இருந்த ஜேடி மேக்னோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு வந்து ஃபின் பாலர் சப்போர்ட்டுக்கு வந்திருப்பார். இந்த மேட்ச் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல ஹை பிளேயர் ரெஸ்லராக இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஃபின் பாலர் வந்து ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை பார்த்தா ரெஃப்ரி வந்து வெளில அனுப்பிடுவாங்க. ஃபின் பாலரை போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் கண்டினியூ. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. டிராகன் லீ டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃபின் பாலர் தான் போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டாமினிக் மிஸ்டீரியோ ஹெல்ப் பண்ண வருவார். இதை பார்த்த ஏஜே ஸ்டைல்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணுவார். டாமினிக் மிஸ்டீரியோ இதை பயன்படுத்திக்கிட்ட டிராகன் லீ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இதை சந்தர்ப்பம் சொல்லி தன்னோட பவர் பாம்பை ஜேடிக்கு போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் எல்ஏ நைட் வந்து கிளாஸ் ஆஃப் பாரிஸில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பென்டா வர்சஸ் அதாவது நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டனுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து ஷாக்கிங் ரிசல்ட்டாக இருந்துச்சு. கோஃபி கிங்ஸ்டன் பென்டாவோட ஃபினிஷர்லாம் போட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். இருந்தாலும் கடைசியில் அவரோட பேரடைஸ் ஃபினிஷரை போட்டு கோஃபி கிங்ஸ்டன் பென்டாவை தோக்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ரீகா ரிப்ளையும் கையும் தஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிப்பாங்க. இதை வந்து அந்த ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, குபிக்கி வாரியர்ஸ் அங்கே நின்று பேக் ஸ்டேஜில் கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடம் பெஸ்ட்டை போய் ஸ்டெப்னி வாங்கிய சாம்பியன்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நயமி தான் கொடுத்துட்டு போயிட்டாங்களே, அது எனக்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்ச் வருவாங்க. பிக்கி லிஞ்சுக்கும் நிக்கி பெல்லாவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். 2 பேருக்கும் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்சை பார்த்து நீ சொல்லுவா, நீ என்ன பெரிய மேன் சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு மேன் சொல்கிறது உன்கிட்ட என்ன பால் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கோம். போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்குங்க, பிக்கி லிஞ்சை பார்த்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. 2 பேரும் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்சிட்ட சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு பிக்கி லிஞ்ச் வந்து நிக்கி பெல்லா சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். கிளாஸ் ஆஃப் பாரிஸில் கன்ஃபார்ம் ஆகிடும். இவங்க 2 பேரும் அடிச்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கடத்தில் வந்து பிக்கி லிஞ்ச் இறங்கி ஓடிடுவாங்க. இந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்து தூக்கி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க நிக்கி பெல்லா. அதுக்கப்புறம் பேக்ஸ்லேருந்து சிஎம் பங்கு சொல்லுவார், நான் கிளாஸ் ஆஃப் பாரிஸில் ஜெயிச்சு சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே வர்சஸ் ராக்ஸ்னி போன வாரம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச். இந்த மேட்ச் கண்டினியூ ஆகிறதுக்காக இங்கே வந்திருப்பாங்க. இந்த மேட்ச்சுக்கு ரீகா ரிப்ளே என்ட்ரன்ஸ் கொடுத்தோடனே பேக் ஸ்டேஜில் சாமஸோட ஒரு ப்ரோமோ காமிப்பாங்க. அவர் வந்து ரூசியோக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிற மேட்சை பற்றி. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ரீகா ரிப்ளே வர்சஸ் ராக்ஸ்னி இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ராக்ஸ்னிக்கு சப்போர்ட்டாக கிரண் இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து என்னதான் 2 பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசியில் வந்து ரீகா ரிப்ளே தன்னோட டாமினேட் மூலியமாக இந்த மேட்சை முடித்து வின் பண்ணிடுவாங்க.
பண்ணிடுவாங்க. ரீகா ரிப்ளே தன்னோட புர்ச்சுவாலிட்டி மூவ்மெண்ட்டை போட்டு வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், ரெக்கி ராண்ட்ரிக்கும் ராக்ஸ்னி சேர்ந்து ரீகா ரிப்ளே அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க அட்டாக் பண்ணுறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயோ ஸ்கை வருவாங்க. இயோ ஸ்கை வந்து ரெக்கி ராண்ட்ரிக்கில் அதாவது ராக்ஸ்னியை அடித்து போட்டு ரீகா ரிப்ளேவுக்கு ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து 2 பேருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா பேக் ஸ்டேஜில் பிரசன்ட் ரீட் ரொம்ப கோவமாக இருப்பார். செத் ரோலின்ஸ் பாலிகமன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இஎஸ்கையும் ரீகா ரிப்ளேயும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதை பற்றி, இன்றைக்கி வந்து சேவ் ஆனதை பற்றி. அந்த இடத்துல வந்து குபிக்கி வாரியர்ஸ் வருவாங்க. குபிக்கி வாரியர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் டீமை பற்றி பேசுவாங்க. அதில் வந்து இஎஸ்கைக்கும் கேரேசின்ஸ்க்கும் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் நடக்கும், ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் ஃபின் பாலர். இவங்க 2 பேருக்கும் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஃபின் பாலர் தன்னோட மூமெண்ட்லாம் போட முயற்சி பண்ணார். ஏஜே ஸ்டைல்ஸ் அதெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகி டக்குன்னு தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை கிளியராக முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜே யூசோவுக்கு ரோமன் ரெயின்ஸ் அட்வைஸ் பண்ணுவார், நீ வந்து இந்த சிஎம் பங்கை மட்டும் நம்பிடாதன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பெய்லிக்கு போன வாரம் நடந்த மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், நீ சாம்பியனால், நீ பெரிய ஆளாக இருந்த, இப்படி இருந்தா அப்படி இருந்துன்ற மாதிரி வீடியோ காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவை பார்த்து அதுவும் டாமினிக் மிஸ்டேவை பார்த்து அடுத்து பாரிஸில் நடக்க போகிற ராவல் நெக்ஸ்ட் வீக் ராவலை நீ வந்து இன்டர்னல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண சொல்லுவார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா பேக் ஸ்டேஜில் அதாவது பிரசன்டேட் கிளம்பிக்கிட்டு இருப்பார். அவரை போட்டு அடிப்பார் ரோமன் ரெயின்ஸும் பிரசன்டேட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து செக்யூரிட்டி டீம்ஸ்லாம் வந்து தடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஈவெண்ட்டில் எல்ஏ நைட் வர்சஸ் பேரன் பேக்கர், இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். எனக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டு கமெண்டேட்டர் பிடித்து சாஞ்சிருப்பார், பேரன் பேக்கர் டாப்ல இருந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுவார்ல, அந்த மூமெண்ட்டை ரிவெஞ்ச் பண்ணி விட்டாரு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் செத் ரோலின்ஸோட மியூசிக் கேட்கும். செத் ரோலின்ஸ் மியூசிக் கேட்டோன்னே அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன எல்ஏ நைட் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு எல்ஏ நைட்டை ஸ்பியர் போட்டு பேரன் பேக்கர் முடிச்சு விட்டுருவாரு. முடிச்சு விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்ஏ நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக எல்ஏ நைட்டை காப்பாற்றுறதுக்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வருவார். ஜே யூசோ வந்து எல்ஏ நைட்டை காப்பாற்றுவார். ஜே யூசோ வந்து எல்ஏ நைட்டை காப்பாற்றி அவரை அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் மியூசிக் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ரிங்கில் வந்து சிஎம் பங்க் மியூசிக் கேட்டு கடுப்பான செத் ரோலின்ஸ் சிஎம் பங்க் உள்ள வந்து ஃபஸ்ட்டு உள்ள வரதுக்கு முன்னாடியே பேரன் பேக்கர் அடிச்சு போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்து செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட்டு, சிஎம் பங்க், அதுக்கப்புறம் ஜே யூசோ இவங்க 3 பேர் ரிங்குள்ளே நிற்பாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து பால் கியூமன், அதுக்கப்புறம் பெர்சன் ரீட், பால் கியூமன், பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் எல்லாருமே ஓடிடுவாங்க. இந்த இடத்துல இவங்க ஸ்டேஜில் நின்று முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த வாரம் ராவல் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.